உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, யாருக்கு மழையோ இல்லையோ, அடமழை தான் உங்க காட்டில், நீங்க இருக்கிற இடத்துலயும் மழை தான். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. ஏன்னா 12 வருடத்திற்கு அப்புறம் நட்சத்திரநாதன் உச்சமாகி அமர்ந்திருக்காரு. அதுவும் சொந்த நட்சத்திர சாரத் மரம் வாங்கியிருக்காரு. புனர்பூசத்துல வேற என்ன வேணும்? பார்த்தா சூரியனையும் கூட்டு வச்சு பாஞ்சாதிக்கு அப்புறம் சிவராஜ யோகத்துல திளைக்க போறாரு. டைரக்டா உங்களோட 2ஆம் வீட்டை தான் பாக்குறாரு. இன்னும் சொல்லப்போனா அங்க ஒரு பாதம் வேற, உங்களுடைய நட்சத்திர பாதம் வேற ஒளிஞ்சிருக்கு. அதையும் சேர்ந்து பார்வையிட போகிறான்ற அமைப்புல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் விஸ்வரூப வெற்றி. நெகட்டிவா சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஒருவேளை நெகட்டிவா ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்மளோட ஜாதகம் கொஞ்சம் ஓகேவா இல்லை, இல்லை தசாபுதி ஏதோ ஒரு முன்ன பின்ன போயிட்டு இருக்குன்ற அர்த்தமே தவிர கோச்சார கிரகங்கள் 1% கூட நெகட்டிவ் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க போறதே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னதான் குரு 10ல் அமர்ந்திருந்தாலும் உச்ச குருவாக அமர்ந்திருக்கிறார். 12 வருஷம் இந்த பக்கம், ஒரு 18 வருஷம் இந்த பக்கம், ஒரு 30 வருஷம் இந்த காம்பினேஷன்ல கிரகங்கள் ஓடிட்டு இருக்கு. ராகுக்கு எதுக்குள் பிடிக்குள் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோட குருவும் சேர்ந்து மாட்டிருக்காருன்ற போது சுபத்துவமாக மாறுது. இது கால சர்ப்ப தோஷம் இல்லை, கால சர்ப்ப யோகம் ஐயங்கும். ரொம்ப டீப் எடுத்தா தெரியும். ஸோ நிறைய இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும். என்னெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்களா, இந்தான்னு வாங்கி முடிக்க போறீங்க. நீங்க துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் சொல்லவே வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு ராசிநாதனுடைய பார்வை. எப்பயுமே ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கறது, இல்லை நட்சத்திரநாதனோட ராசிநாதன் சேர்ந்து இருக்கிறது, 11ஆம் இடத்து அதிபதியோட பங்கோட இருக்கிறதெல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் 2ஆம் இடத்திற்கு ராசிநாதனுடைய 2ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை. அப்ப தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்படி எடுத்துக்கலாமா? அவர் என்னதான் செவ்வாயாக இருந்தாலும் அப்ப என்ன ஸ்பீடா சில விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு கடன் அடைவதற்கான பிராப்தம் கிடைக்கும். கடன் அடையிறதுக்கான முகாந்திரங்கள் தெரியும். யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்கீங்க அவரால் நகையை மீட்டெடுப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு நகையை வாங்குவீங்க, இல்லை நகை சம்மந்தப்பட்ட விஷயம் அவ்வளோதான், இன்னும் 2 மாதம் 1 மாதம்ன்ற மாதிரி அடைவதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் எடுத்து வச்ச பணமெல்லாம் எதுக்கோ செலவாதுன்னா இந்த தடவை கரெக்டாக பிளான் போட்டு திட்டமிட்டு சேமிப்பை தொடர்வீர்கள். இதில் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா சனி போய் 6ல் அமர்ந்திருக்கிறார். அந்த 6ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. குருனாலே பொண்ணுன்னு பேர். நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டு இந்த தடவை நகை வாங்குவீங்க. நகை வாங்குறதுக்காக நகைச்சீட்டோ வெள்ளிச்சீட்டோ போடுங்க. நகை கடைக்கு போகும்போது சீட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நகைச்சீட்டோ வெள்ளிச்சீட்டோ உங்கள் கையில் படும். இதுக்கெல்லாம் காரகத்துவம் எல்லாம் மிஸ்டர் பொன்னன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரநாதனோட குரு தான். குரு சுபத்துவமாக இருக்கும்போது எதை பற்றி கவலைப்பட வேணாம். எல்லாமே சொல்லும். உலகத்துக்கே நல்லதை கொடுக்க போகிறோமா, நம்மளுக்கு கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக கொடுக்கும். வீட்டில் அப்படியே பிரச்சனைலாம் சுமூகமாக மாறுறதை புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் ஆஃப்டர் 15க்கு மேலே வாவ் எக்ஸ்ட்ராடினரி. சூரியன் வேற அமரும் போது சிவராஜ யோகத்தில் தலைமைத்துவம் அங்கீகாரம் கிடைக்கும். முதல்ல எனக்கு தெரிஞ்சு விசாக நட்சத்திரம் எதுக்கால இதோ இல்லையா அங்கீகாரத்துக்கு ஆசைப்படுவோம். ஏன்னா குருவா உட்காந்து அடுத்தவங்களுக்கே நம்ம போதிச்சுட்டு இருப்போம். நீ இதை செஞ்சியான்னு கேட்டால் 100 பேருக்கு 100 அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது வாழ்க்கையில். அதுக்கான சினாரியோவே கிரியேட்டே ஆகாது. ஆனால் இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் வசப்படும். இந்த வானத்தை போல படம் மாதிரி வா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் பாடுவோம் வந்துடும். இதுக்கெல்லாம் நிகழும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பி நியூஸ் இருக்கும். குடும்பத்தில் அடிதடியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகும். ஸோ விசாகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. ஆனால் கழிவுகள் போகக்கூடிய இடம். காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை. அப்போ என்ன, யாருக்காவது இந்த வயிற்று வலி, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை வர்றது, பைல் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் கொஞ்சம் அவஸ்தைப்படுறது, ரத்தம் கொஞ்சம் கொதிக்கிறது, 2ஆம் இடத்துக்கு பாருங்களா வாயில ஹீட்டு கொப்பளை வருது. நம்ம குடும்பத்தில் வேணா குடும்பம் அந்த 2ஆம் இடம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாமா கண்டிப்பா ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டு எனர்ஜி 4 பேர் 5 பேரையும் தான் இருக்கும். எங்கேயோ இருக்கிறவங்களையும் சேர்த்து இயக்கும். அதுதான் உண்மை. அப்போ இந்த தடவை துலா ராசிக்காரர்கள் எஸ்பெஷலி உச்சக ராசிக்காரர்கள் ஒரு பாதமாக இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக யாருக்காவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தே தீரும். வாயில உங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ வாயில புண்ணு வர்றது, இல்லை நாக்கை கடிச்சிக்கிறது. நம்மளே செவ்வாய் சின்ன பையன் இல்லை, ரத்தம் பார்க்க விட மாட்டாரு. பெருந்தலையை பார்வை பார்க்க வைத்து விட்டு அமைதியாக இருந்தாலும் எப்படி கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்மளே பேசும்போது சில கோபமாக பேசுறது, அப்படியே கபாலிடா நெருப்பிடான்ற மாதிரி உணர்வு புழம்பாக வெளிப்படுது.
ஏன்னா இந்த எதுக்கு திரும்ப அந்த உணர்வு பிளம்புன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். இந்த 4ஆம் இடம்லாம் உணர்வு உணர்ச்சியை சொல்லக்கூடிய இடம். எண்ணம் தான் இந்த 4ஆம் இடம், சிந்தனை 5ஆம் இடம். அப்போ யோசிக்கிறோம் சில பேர், ஆனால் பேச மாட்டோம். ஆனால் யோசிக்காம டக்குன்னு நினச்சதை பேசுவோம்ல, அதுதான் எண்ணம். நினச்சிட்டேன் ஏதோ சொல்லிட்டேன், அப்போ யோசிக்கவே இல்லை அப்படிம்போம். அப்போ இந்த உணர்வு உணர்ச்சி உணர்வியல் எல்லாம் இந்த 4ஆம் இடத்தோட கண்டிப்பாக. அப்போ இந்த 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சூப்பரான மிஸ்டர் ராகு எல்லாத்தையும் பண்ணுவார், செவ்வனே பண்ணுவார். பத்ததுக்கு சுக்கிரனுடைய பார்வை வேற வாங்குறாரு. யாரு? நம்ம ராசிநாதனுடைய பார்வையை வேற வாங்குறாரு. கூடவே கேது வேற. போவியான்னு இப்படியே இழுத்து ஒரு நாள் ஜெயிச்சிடணும்னு தோணும், ஒரு நாள் என்னத்தை ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்னு தோணும். இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு விசாகத்துக்கு உங்களுக்கு ஒருவேளை இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நிஜமாவே மறக்காம மனசாட்சி கொடுத்தோம்னா கமெண்ட் போடணும். ஏன்னா எனக்கே இந்த தடவை ராசி பலன் சொல்லும் போது எடுக்கும் போதே அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் ராகு வாவாம்பா, இந்த பக்கம் கேது வாவாம்பா, இந்த சுவாதியும் சரி இந்த விசாவும் சரி என்ன மாட்ட போகுது அப்படின்லாம் யோசிச்சேன். ஸோ ராசி பலன் சொல்றது ஒரு அலாதிக சுகம்தான். அது உங்களுக்கு சொல்றது சொல்லவே வேண்டாம். ஓகே கூல். அந்த மாதிரி இந்த தடவை விசா நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு. நிறைய கோவில் வழிபாட்டின் மூலமாக ஆன்ம திருப்தி கிடைக்கும். நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனோட கனெக்ட் ஆவீங்க, போனீங்கன்னா சொல்லுங்க. போகிறதுக்கான வாய்ப்பில் திருச்செந்தூர் முருகனுடைய பிரசாதம் கிடைக்கிறது. அந்த ஏதோ ஒன்று திருச்செந்தூர் முருகனோட ஒரு கனெக்டிவிட்டி இந்த தடவை கண்டிப்பாக விசாகத்துக்கு நிகழ்ந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் வீட்டில் இந்த கன்னி பெண் வழிபாடு, கன்னிமார்கள் வழிபாடு, எஸ்பெஷலி இந்த ராகுகேதுக்கு நடுவில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காரகத்துவ அமைப்பு, குரு அமர்ந்து 12ஆம் தனம், நிறையா சர்ப்ப தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு போல ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சர்ப்ப கூடைய அம்பாள் இருக்கிறது, நிறைய புத்து கண்ணில் படுறது, இதெல்லாம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழும். அது விருட்சகமாக இருந்தாலும் சரி, அது துலாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பூச்சி நிறையா இந்த கண்ணில் போடும். கண்ணில் பட்ட கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வளர்ச்சி அவசரமாக இருக்குது. நம்மளா போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு நீங்கள் என்ன எழுதினாலும் நான் கவலையப்பட மாட்டேன். எனக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், கோச்சார் தெரியும், நல்லா இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய தசாபுதி நல்லா இல்லை, நம்ம பிறந்த நேரம் நல்லா இல்லை அப்படின்னா நிறைய குழப்பங்களை கொடுக்கும். ஆனாலுமே அந்த சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி தான் கோச்சார கிரகம் இருக்குது. அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. நான் இல்லாட்டி கூட என் பிள்ளை நல்லா படிக்கிறான், நான் வராட்டி கூட என் பிள்ளை நல்லா செய்கிறான், அவனா உட்காந்து படிக்கிறான். இந்த பிள்ளைங்களை பற்றி பெருமை பயங்கரமாக பிச்சப்படும். அம்மா யாராவது நீங்கள் விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் குறித்த பெருமைகள் அப்படியே உங்களுக்கு பீரிடும். நல்ல விஷயம் தானே. ஏறுபோடு பீடு நடைபார் வள்ளுவர். அப்படி போகும்போதே அப்படி உடனே நான் கெட்ட வார்த்தை அடிச்சாதீங்க அப்படின்னா சிங்கம் மாதிரி இருக்கிறதாம். சுத்த தமிழ் பேசினாலே அப்புறம் ஐயோ ஏதோ கெட்ட வார்த்தை நினச்சிடறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இல்லை, பீரிட்டு வருதல் என்றால் மகிழ்ச்சி பொங்கி வருது, ஏறு மாதிரி சிங்கம் மாதிரி நிற்க போகிறாங்கன்னு அர்த்தம் பிள்ளைங்க. கிளியர். அப்புறம் அதுக்கு ஒரு 4 கமெண்ட் ஒன்று கீழே கெட்ட வார்த்தை பேசி விட்டார் வித்யான் இல்லையா? கூல். ஸோ நிறையா இந்த தடவை விசாகத்தை என்ன சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விசா நட்சத்திரக்காரங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அப்படியே இருங்க, யாரு கண்ணும் படாமல் நல்லா இருக்குது. இந்த விசாகத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 மாதம் அல்டிமேட்டு தான், யாருமே அடிச்சிக்க முடியாது. நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய விசா நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் டக்குன்னு ப்ரமோஷன், ஜாப், இன்க்ரிமெண்ட் இந்த மாதம் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு இன்சென்டிவ், எல்லாம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த லெவல் போகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப்ல. அது பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய கணவன்மார்களுடைய பாராட்டு, பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாருன்னா பார்த்துங்களேன், எல்லா வேலையும் நடக்கும். இந்த அல்டிமேட்டா இருக்கு. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்க தம்பி தங்கைகளுடைய இருந்த முரண்பட்ட கருத்துக்கெல்லாம் நிவர்த்தி, சொத்து வாங்குறதுக்கான யோகம், கடன் வம்பு வழக்கு அடைவதற்கான யோகம், ருணரோக சத்துல தம்சம் பண்ண போறீங்க. வேற என்ன வேணும்? 6ஆம் இடத்துல சனி சுபத்துவமா வேற இருக்காரு. நிறைய நல்லதெல்லாம் நடக்க போகுது. அது பண்ணிட்டாங்களா இது பண்ணிட்டாங்களா என் குடும்பத்துக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் அப்படியே ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் நிவர்த்தி ஆகும். சூப்பரா இருக்கு விசாரத்துக்கு. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய விசா நட்சத்திரக்காரருக்கு ஆரோக்கியம் மேன்மை. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹெல்த் வைஸ் ஒன்றும் இல்லை. சும்மா நாங்கள் ஏதாவது டெஸ்ட் பார்த்தோம், நல்லா தான் இருக்குன்னு ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ராகு இருந்து இவ்வளோ நாள் உட்காந்துருந்தாரா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கொத்துறேன்னு கொத்த மாட்டார், கேது டம்முன்னு போட்டுருவார். அதனால அந்த விசா நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்க வச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆன 40 வயதுலேருந்து 60 வயது கூடியவர்களுக்கு இந்த நிவர்த்தி ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு வாரத்துக்கு தான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். கடவுள் இருக்கும்போது என்ன வரப்போகுது? முருகப்பெருமானுடைய வேல்மாறல் படிங்க இந்த தடவை விசா நட்சத்திரக்காரங்க. அதுவும் உடல் ரீதியாக அவஸ்தப்படக்கூடிய விசா நட்சத்திரக்காரங்க வேல்மாறல் படித்தீர்களே என்றால் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக காத்திருக்கு. கிளியர். ஸோ இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் தான் சொல்றேன். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு திருப்பங்கை தரக்கூடிய வழிபாடாக அமையும் விசாகத்திற்கு. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? விசாக நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை நிறைய குரங்கு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்க. குரங்கா? நான் கூட வேலுனோடனே மயிலுக்கு வருவீங்க. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் சொன்னால் அப்புறம் ஏற்கனவே சும்மா ஏதோ சொல்கிறீங்கன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க.
ஏன் அப்படின்னா மன வலிமை, உடல் வலிமை எல்லாமே இந்த மந்திகளுக்கு தான் உண்டு. மந்தி தான் குரங்கு. அப்ப இந்த மன வலிமையும் உடல் வலிமையும் ஒரு சேர இந்த விசாகத்துக்கு கிடைக்க போது. இந்த பக்கம் குருவுடைய பொசிஷன் சூப்பரா இருக்கு, இந்த பக்கம் செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருக்கு. அதனால ராசிநாதனும் சரி நட்சத்திரநாதனும் சரி இந்த தடவை ரொம்ப வலிமை பொருந்தியவா இருக்கிறனால இந்த தடவை நிறைய மன வலிமை, உடல் வலிமை, ஆன்ம வலிமை எதையும் பண்ணிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் எல்லாம் விசாகத்துக்கு வரும்போது நீங்கள் எப்போல்லாம் இந்த மந்தி பார்க்குறீங்களோ, எப்பயாவது குரங்கு பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் படும். அப்படின்னா பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி, நான் இருக்கேன், அவங்க கூட ஸ்ட்ராங்காக இரு. இது மட்டும்தான், வேற எதையுமே நீங்கள் அந்த நேரத்தில் யோசிக்க வேணாம். மிகச்சரியான முறையில் ஏறுமுகம் மலரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது விசாகத்திற்கு.